ஹேய், இங்கே பாரு. பொறுக்கி நாய். ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் தனியாக நிற்க முடியல, வந்துடுறானுங்க அப்படியே. விசில் ஒன்று அடிக்கிறான் பாரு, கேவலப்பட்டவன். ஏய், இங்கே பாரு. கூப்பிட்றேன்ல, விசில் அடித்தா கூட திரும்ப மாட்ற. என்ன உனக்கு அவ்வளோ தெனாவிட்டா? இந்த பக்கம் திரும்பு. நானும் உன் பின்னாடி எத்தனை நாளாக வந்துட்டுருக்கேன், திரும்பி கூட பார்க்க மாட்ற. நீ என்ன பெரிய உலகழகின்னு நினப்பா? என் ரேஞ்சுக்கெலாம் நீ கம்மியான ஆள் தான், அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. ஏய், நான் உன்னை என் பின்னாடி வர சொன்னனா? சொல்லு. என்ன உன் ரேஞ்சுக்கு வந்து நான் ரொம்ப கம்மியான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கேன்? நான் முதல்ல வந்து நான் லவ் பண்ணுறேன்னு உன்கிட்ட சொன்னனா? நீ பின்னாடி வந்தா உடனே நான் ஒத்துக்கணுமா? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு. எங்கள் குடும்ப சூழ்நிலையில எனக்கு லவ்வாவது ஒன்றாவது. அது இல்லாமல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உன்னையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. நீ போ முதல்ல. ஹோ, உன் சோடா புட்டி மூஞ்சிக்கு இன்னும் எப்படி வேணும்? இன்னும் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அப்படியே கார்லேருந்து வந்து இறங்கி வந்து வாமா தேவதையே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணுமா? ஒழுங்கு மரியாதையாக என்னை லவ் பண்ணு. இப்போ நான் உங்ககிட்ட அப்படிதான் சொன்னேனா? சொல்லு. தேவையில்லாம இங்க வந்து தனியா நிக்கிற பொண்ணுகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா போயிரு, இல்ல கத்தி ஊரை கூப்பிட்டுருவேன். ஆமாம் ஆமாம், இப்போ பெரியவ கத்தி அப்படியே ஊரை கூட்டுவா. போடி, ஏய் போ. உன் பின்னாடி இத்தனை நாள் வந்தது எனக்கு தான் வேஸ்ட்டு, தண்டன்னு நினைக்கிறேன். ஏய், போடா வேலையை பார்த்துட்டு. நான் என்னமோ நான் வந்து என் பின்னாடி வா வான்னு கூப்பிட்ட மாதிரி வந்து சொல்றான். இப்பதான் வேஸ்ட்டு இல்லை அப்படின்னு போயிட்டே இரு. ச்சே, இவ பின்னாடி போய் போனோம் பாரு. என்ன வாயை திறந்தா இந்த பேச்சு பேசுகிறா? இவளெல்லாம் கல்யாணம் பண்ணுறவன் செத்தான். ச்சே, ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க முடியுதா பாரு, என்ன பேச்சு பேசுறான். அவன் மூஞ்சிக்கே நான் ஓவறான். நம்ம மூஞ்சி அந்த அளவு தான் இருக்க மாட்டேது. இவனா வந்து பேசிட்டு இவனா நம்மளை திட்டிட்டு போறான். நான் என்ன சொல்றது? எல்லாரும் என்னையவே பேசுறாங்க, என்னையவே திட்டுறாங்க. எல்லாருக்கும் நான் ஒரு பொருட்டாவே இல்லாம இருக்க நாட்டுக்கு. எதுக்கு பிறந்தன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க நாட்டுக்கு. பஸ் வந்தா கிளம்பலான்னு பார்த்தா பஸ் ஒன்று வராம இருக்கு. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? குட் மார்னிங் வந்தனா. வாடி வா வா, குட் மார்னிங் ஜோதி வா. ஏய் வந்தனா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீ நம்ம எம்டியோட கல்யாணத்துக்கு தான் வரவே இல்லையே. நாளைக்கு ரிசப்ஷன், அதுக்காக வரியா இல்லையா? கண்டிப்பாக வருவேன்டி ஜோதி. கிஃப்ட்டு வாங்க மணி கலெக்ட் பண்ணியாச்சா? நான் எவ்வளோ கொடுக்கணும் சொன்னீங்கன்னா கொடுத்துருவேன். எப்படி நான் மட்டும் தான் என்ன கொடுக்காம இருப்பேன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லு எவ்வளோன்னு. நம்மளோட செக்ஷனில் 10 பேர் இல்லையா? ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் 200 200 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் கொடுத்துட்டேன். 200 மாச கடைசியாச்சு, என்ன பண்றது? ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கும் சேர்த்து நானே கொடுத்துட்டேன் வந்தனா. நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத. தேங்க்ஸ் ஜோதி. சம்பளம் வாங்கினதும் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். அதுதான் எப்பயும் தெரிஞ்ச விஷயம் தானே. எப்பயுமே வாங்கின கடனை சம்பளம் வாங்கணும்னு கொடுத்துருன்னு சொல்லுவேன். வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. உன் வீட்டுக்கு வந்து நான் எத்தனை நாள் வந்து சாப்பிட்ருக்கேன், இருந்திருக்கேன், போயிருக்கேன். அதுக்கெல்லாம் நீ கணக்கு பார்த்தியா? சொல்லு. எப்போ பார்த்தாலும் என்னை வந்து வேட்டாளா பார்க்கறதே தான் உனக்கு வேலை. நான் சொல்றதே நீ கேட்கவும் மாட்டேற, புரிஞ்சுக்கவும் மாட்டேறப்போ. ஏய் ஜோதி, அதுவும் இதுவும் ஒன்றா? ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இதுதானா? நீ என்ன நினச்சிட்டு இருக்க? சரி தாயே, காலையிலே ஆரம்பிக்காத. சம்பளம் வந்ததும் நானே வந்து உன் சம்பளத்துல இருந்து எடுத்துக்கிறேன், போதுமா? உனக்கு ஒரு கும்பிடு, நான் போறேன் போ. ஏய் ஏய், கோவிச்சுக்காத, நான் சொல்றேன் அவ்வளோதான். இப்போ என்ன? நீ சொன்னதே இப்போதைக்கு எனக்கு போதும், சரியா? ஆஃபீஸுக்கு வர டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். பஸ்ஸு வேற வரவே இல்லை. ஏதாவது ஷேர் ஆட்டோ இருந்துச்சுன்னா பாரு, சீக்கிரமா போயிடலாம். ஆமாம், நம்மளுக்கோசம் ஷேர் ஆட்டோ நம்மளை பெற்றவங்களா வாங்கி விட்டுருக்காங்க. வர டைம்ல தான் வரும், என்னன்னு தெரியல, வரட்டும் பார்க்கலாம். இவ்வளோ அசால்ட்டா நீ சொன்னீங்கன்னா அப்புறம் அங்கே போய் திட்டு தான் வாங்கணும் ஆஃபீஸில். புதுசாக திட்டு வாங்க போகிறோம். இன்னைக்கு வேற கம்ப்யூட்டரில் நிறைய ஒர்க் இருக்கு வேற. எப்படி தான் முடிச்சு என்ன தான் பண்ணுறதுன்னு வேற தெரியல. கையால் தான் முடிக்கணும், வேற எப்படி முடிப்ப? நீ வந்தனா, இன்னைக்கு வீட்டுக்கு நீ போவல்ல, அப்போ சாயந்தரம் நானும் உன் கூட வரேன், சரியா? வீட்டுக்கு அம்மா கையால இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் சாப்பிடணும் போல இருக்கு, அதனால வரட்டுமா? இது என்ன கேள்வி? தாராளமா வா. நீயும் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அம்மா உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் வேலை பிஸியில சொல்லாம மறந்துட்டேன். அதுவும் இல்லாம அப்புறம் உனக்கும் வேலை இருந்துச்சு, அந்த மாதிரி கூப்பிட முடியுமா? அதனாலதான் நானும் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு நீயே சொல்லிட்ட, வா வா, உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வந்தனா, எனக்கு வர வர இந்த பஸ் சவாரிலாம் ஒத்துக்க மாட்டேங்குது, சரிம்மா? நான்
நம்ம எப்பயுமே இனிமே ஆட்டோல ஷேர் பண்ணி போயிடலாமா? ஆட்டோலையா? கஷ்டம் தாண்டி. பாப்போம். இது போதும், நீ ஓரளவுக்கு பாப்பன்னு சொன்னாவே சரின்னு தான் அர்த்தம். அப்பாடா, ஒரு வழியா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனா நம்ம சாயந்தரமா ஆட்டோல வரும்போது நம்ம பக்கத்துல ஒரு கார் வந்து நின்னுச்சு, பாத்தியா? அந்த சிக்னல் கிட்ட போனா அந்த மாதிரி கார்ல போகணும் ஜோதி. என்ன ஜோதியா? உன் பேரை நீயே திருப்பி சொல்லிருக்கியா? சாரி, மெய் மறந்து சொல்லிட்டேன். இங்க பாரு ஜோதி, இருக்கிறத வச்சு நம்ம எப்பயுமே சந்தோஷமா வாழ கத்துக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில எப்பயுமே நிலைச்சு நிற்கும். தாய், பாட்டி மாதிரி பாடம் எடுக்காத தாய், உங்ககிட்ட என்னால முடியல. நீ சொன்ன பத்தியா, இருக்கிறத வச்சு வாழணும்னு சொல்லி, அது ஒன்னாலதான் முடியும், என்னாலாம் முடியாதுமா. எப்படிடி வந்தனா? எல்லாத்தையுமே நீ சிரிச்சுக்கிட்டே உன்னால இருக்க முடியுது. உனக்கு இல்லாத பிரச்சனையா சொல்லு. ஐயோ ஐயோ, ஏண்டி நீ வேற. இதுக்கும் சிரிப்பு தானா? உனக்கு கோவமே வராதா? இதுக்கும் சிரிப்பு தானா? வேண்டாம் போ, இனிமே நான் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன். அப்புறம் அதுக்கும் நீ சிரிப்ப, ஆளை விடு. ஐ அம்மா, நல்லா இருக்கீங்களா? ஜோதி, வா வா சாமி, இங்க ஆளையே காணும். வேலை பிஸிமா, அதான் வர முடியல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னம்மா ரொம்ப இளைச்ச மாதிரியே இருக்க? ரொம்ப இளைச்சிக்கிட்டே போறியாட்டுக்கு. அம்மா நீங்க வேறம்மா, நானே எப்பவும் போலதான் இருக்கேன், புசு புசுன்னு ஜம்முன்னு இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா, பவி, பாபுலாம் எப்படி இருக்காங்க? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. என்னை வர சொன்னீங்களாமே, வந்து நான் சொன்னா. நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்னம்மா விஷயம்? ஏதாவது முக்கியமா இருக்கா? எங்க உன் ஃப்ரெண்டு சமையல் கட்டுக்கு போயிட்டாளா? அவ எங்கேயும் இல்லையே. இல்லம்மா, அவ போயிட்டா. சொல்லுங்க. வேற என்ன உனக்கு தெரியாததா? இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போறவ இந்த விஷயத்துல மட்டும் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாம்மா. அம்மா, வந்தனா வர மாதிரி தெரியுது, மூஞ்சி அப்படி வைக்காதீங்க. அவ அப்புறம் என்ன ஏதுன்னு ஒரு மாதிரி பேசுவா. நார்மலா இருங்க, அவ போட்டும். ஏய் ஜோதி, இரு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். நான் ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் என்ன அவகிட்ட பேசுறேன், இருங்க. நான் வேற அப்பாவை பார்க்கவே இல்லைல்ல, உங்கள்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். நானும் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா. ஜோதிமா, நல்லா இருக்கியாடா? வா வா வா. அப்பா, நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. வந்தனா, வாடா, வா வா. ஆஃபீஸ்ல இருந்து இப்பதான் வந்தியா? ஆமாப்பா, இப்பதான் வந்தேன். ஜோதிமா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்ப்பா. வந்தனா வந்த உடனே டீயும் ஸ்நாக்ஸும் கொடுத்தா. அதெல்லாம் நல்லா பார்த்து பார்த்து தான் செய்வா. ஆனா அவளுக்குன்னு ஒரு நல்லது நடக்க தான் வழி இல்லாம போச்சு. என் குழந்தை சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல இப்படி கஷ்டப்படுது. இந்த வயசுலயே வீட்டோட பாரத்தை எல்லாம் அவ தலையில சுமக்க வச்சுட்டேன். என்ன பண்றது? அப்பா, சும்மா இருக்க மாட்டீங்களா? இப்ப என்ன ஆகி போச்சு? இதே பையனா இருந்தா செய்ய மாட்டானா என்ன? நீங்க கூடிய சீக்கிரமே ஜம்முன்னு எழுந்து நடக்க போறீங்க பாருங்க. நம்ம வீட்ல எல்லா சந்தோஷமும் திரும்பி வரதான் போகுது. கம்முனு இருங்க, நான் உங்களுக்கு தைலம் எடுத்து வந்து தேய்ச்சி விடுறேன். ஆமாப்பா, அவ சொல்றதும் சரிதானே. எதுக்கு அழுவுறீங்க? அழுவலாம் வேணாம், விடுங்க. ஜோதி, வா நம்ம போலாம். நம்ம இங்க இருந்தா அப்பா இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்பா, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு நைட் டிஃபன் செஞ்சுட்டு வரேன். ஜோதி, வா போலாம். அப்பா படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் வந்தனா கூட போறேன். பாவம் என் பொண்ணு, என்னாலதான் இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறா. என்னால ஒண்ணுமே பண்ணவும் முடியல. நான் என்ன பண்ண போறேன்? அப்பனா இருந்து எதுக்கு பிரயோஜனம்?